ஓகே மேம். மேம் உங்களோட நீங்கள் இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னா இவங்க பாட வைக்கலன்னா என்னை வந்து ஓட வச்சுருவாங்க இப்போ இருக்க கமெண்ட் செக்ஷனில். அப்படி ஒரு விஷயம். அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். லிரிக்ஸ் காதல் ஓவியம் பாடும் காவியம். நீங்கள் வந்து சிஎம் சாரோட தங்கச்சியா அவங்ககிட்ட பார்த்து பேசணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? My God, I've been getting so many congratulations. அப்போ நான் சொல்வேன் ரொம்ப கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணாதீங்க, somebody is going to kidnap you and he won't even know. ஸோ விக்ரம் சார் வந்து அந்த காந்தி சிலையை வந்து ஒரு சிலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இங்கிலீஷில் ஒரு டைலாக் பேசியிருப்பீங்கன்னா, ஸோ அந்த டைலாக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எங்களுக்காக அந்த டைலாக் ஒரு வாட்டி பேசிக்கலாம். If you love something, set it free. If it come back, it is yours. If not come back, never was. ஸோ உங்களுக்கு இந்த படத்து மூலியமா கிடைச்ச மெமரிஸ்னால் என்ன சார்? எனக்கு ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் அந்த லவ் எல்லாருமே லவ் தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ இந்த படம் பண்ணுறப்போ நிறைய ரிலேட்டபிளான மெமரிஸ் எனக்கும் வந்துச்சு. வணக்கம், இது ரெட் கார்பெட். ஸோ இன்றைக்கி நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டின் மூவி டீம் தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம் சார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஹார்டின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேரோட கனவுகள் ஆரம்பிக்கிற இடமே அந்த ஹார்ட்லேருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஒரு படைப்போடு வந்திருக்கீங்க ஹார்டின். ஸோ உங்களிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ எப்படி இருக்குது சார் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து? ஸோ நீங்கள் தான் டைரக்டர், அது கேட்கக்கூடாது. ஸோ எப்படி இருக்குது படமாக அமைஞ்சது? படமாக எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப திருப்தியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஒர்க் பண்ணுறதும் படமாக முடிச்சுட்டு பார்க்கும்போதும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியான ஒரு ஸ்பேஸில் இருக்குது. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ். சீக்கிரமாக ரிலீஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. ஓகே சார். மேம் உங்களுக்கு? ரொம்ப எனக்கு இது என்னோட முதல் படம். ஸோ இந்த ரோலாக இருக்கட்டும், இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், இப்படி ஒரு படம் அமைஞ்சு வர்றதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். மேம் நீங்கள் நிறைய கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து சூஸியான படங்கள் தான் பண்ணுறதா வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுவும் உண்மை கூட. நீங்கள் நடித்த படங்கள் ஒரு சில படங்கள் பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சது அந்த லவ் ஜானரில். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி மேம் இருக்குது, ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்? ஐ திங்க் ஜென்ரலாக ஐ ஜஸ்ட் காட் லக்கி இன் மெனி வேஸ். அப்போது இதுவும் அந்த மாதிரி ஒரு லக் ஃபேக்டராக இருக்கட்டும்னு விஷ் பண்ணுறேன். ஓகே. ஸோ எப்படி மேம் உள்ளே ஒர்க் பண்ண அனுபவம்? It was very nice, very nice. See, I waited for something like this and it happened. So அது கண்டிப்பாக அது நல்லா இருக்கும்ல அது. சார் உங்களோட ஜில் ஜங் ஜக் அதுலேருந்தே நான் மிகப்பெரிய ஃபேன். ஸோ அதுக்கப்புறம் மகானில் வேற லெவல் ஃபேன் சார். எனக்கு என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்னா மகானில் ஒரு டைலாக் பேசியிருப்பீங்க. ஸோ விக்ரம் சார் வந்து அந்த காந்தி சிலையை வந்து ஒரு சிலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இங்கிலீஷில் ஒரு டைலாக் பேசியிருப்பீங்கன்னா, ஸோ அந்த டைலாக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? எங்களுக்காக அந்த டைலாக் ஒரு வாட்டி பேசிக்கலாம். If you love something, set it free. If it come back, it is yours. If it not come back, never was. ஓகே, ரொம்ப சூப்பரான டைலாக் சார். இன்னி வரைக்கும் எல்லாரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து அந்த டைலாக் வந்து கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த லைனுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை விட ஒரு சிம்பிளராக ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. ஏன்னா அந்த லைன் வந்து ஹீரோயின்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு அதோட இன்னொரு வேரியேஷனாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இந்த படத்துலையும் அதுக்கு சிமிலராக ஒரு டைலாக் இருக்குது. அது நீங்கள் ட்ரெய்லர்லேயும் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக ஹார்டின் வந்துட்டு ஒரு ஹோல்சமான ஒரு படமாக இருக்கும். ஒரு மியூசிக்கல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு இருக்குது. ஒரு 7 சிங்கர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். சித்தாரா கிருஷ்ணகுமார், சக்தி ஸ்ரீ கோபாலன், பென்னி தயால், ஆண்டனி தாசன், ஹரிச்சரன். அவங்க பாடல. ஓகே சார். எனக்கு என்னென்னா நிறைய பிரம்மாண்ட படங்களில் உங்களை தொடர்ச்சியாக பார்த்துருந்தோம். ஸோ எல்லா படமும் சூப்பர் டூப்பர் ஹிட். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு படம் ஹீரோவாக பண்ணுற இந்த அனுபவம் எப்படி இருக்குது? அதில் இருந்த அனுபவத்தை தான் நான் இந்த படத்தில் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே நம்ம ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு படம் எல்லாமே. இது வந்துட்டு இது இன்னொரு ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப், மை கரியர்னு நினைக்கிறேன். இதுலேருந்து வேறு விதமான படங்கள் நிறைய இனிமேல் வரும். ஓகே மேம். மேம் நீங்கள் என்னென்னா
நிறைய படங்கள் சிங்கிள் ஹீரோயின் சப்ஜெக்டாகவே நிறைய பண்ணியிருக்கீங்க, பிளாக் பஸ்டர் ஹிட். இப்போ திடீர்னு இந்த டூயல் ஹீரோயின் சப்ஜெக்ட்குள்ளே வருவதற்கு என்ன காரணம்? ஸோ என்ன பிடிச்சிருந்தது மேம் இந்த ஸ்டோரியில்? என் முதல் படத்துலேயே 3 ஹீரோயின்ஸ் இருந்தாங்க. பட் ஆனால் நான் அப்படியெல்லாம் யோசிக்கல. இஃப் த ஸ்டோரி இஸ் குட், இட் இஸ் குட். நம்ம ஒரு கதை வி வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் அ ஸ்டோரி, அவ்வளோதான். ஓகே. அதை தாண்டி பாக்கி எல்லாம் it's coming to us, it comes to us. Apart from this is a very அதான் கேட்டிங்கல்ல. ஆமாம் ஆமாம். இந்த படம் the story is very relatable and எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டேக்அவே இருக்கும்னு தோணுது. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமா என்ன சொல்லுவீங்க? இந்த படமே ரொம்ப பிடிக்கும். and the people firstly people. ஏன்னா இந்த படம் மூலமா I met so many good people and the whole the cast, the crew, அதுதான் என்னோட மோஸ்ட். ஓகே சார், எனக்கு என்னென்னா டைரக்டராக வந்து நீங்கள் இந்த படம் வந்து இயக்கியிருக்கீங்க. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷனில் வந்து ஸோ பார்த்த உடனே காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கலந்துருக்கு. ஸோ சீக்கிரமாக உடனடி பிரேக்கப் அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. ஸோ இதெல்லாம் கலந்த மாதிரியான ஒரு மிக்ஸ்டு ட்ராமாவாக உள்ளே இருக்குமா கண்டிப்பாக, இல்லை இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜானர் லவ்வா? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேர்ம்ஸ் வச்சாலும் என்ன மாறினாலும் லவ்ன்ற எமோஷன் மாறாதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும். அந்த லவ்வோட டெப்த்தை பேசக்கூடிய ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஜென்சி 90s கிட்ஸு எல்லாருக்குமான படமாகவே இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காமன் எமோஷன் எல்லாருக்குமே ஒன்று தான், அந்த எமோஷனை பேஸ் பண்ண ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், எனக்கு என்னென்னா உங்ககிட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை ஒன்று கேட்க சொல்லி வெளிலேருந்து புஷ் பண்ணாங்க. என்னென்னா மேமுக்கு வந்து அதிகமாக பாடுறது பிடிக்குமா இல்லை அதிகமாக ஹீரோயினாக பர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி. எனக்கு தெரிஞ்சு 10 இன்டர்வியூவில் 4 இன்டர்வியூ இந்த கேள்வி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை யாரும் கேட்கல. கேட்கலையா? அப்போ ஓகே. இது ரெண்டும் ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். நம்ம அனுபவம் ரொம்ப டிஃப்ரெண்ட், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுக்கு போடுற எஃபர்ட் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். அதனால எனக்கு ஆக்சுவலி செப்பரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரம் சின்ன வயசுலேருந்தே நான் பாடிட்டு தான் இருக்கேன். அப்போ அது ஃப்ரம் மீ அதை செப்பரேட் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் brought me here. ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ திஸ் இஸ் மோர் சாட்டிஸ்ஃபையிங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. யா ஸோ ஓகே. எதுக்கு மெனக்கடல் வந்து அதிகமாக நீங்கள் வந்து? ஐ திங்க் சிங்கிங் இஸ் மோர் ஸ்ட்ரென்யூஸ். ஓகே. யா ஓகே சார், எனக்கு என்னென்னா ஸோ நீங்கள் வந்து விக்ரம் சார் இவங்களோடலாம் நடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ ரோலாக வந்து நம்ம இப்போ ஒரு மெனக்கடல் எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணும்போது ரொம்ப சுலபமாக இருந்ததா இல்லை ஹீரோவாக பண்ணும்போது சுலபமாக இருந்ததா? இல்லை, ரெண்டுத்துக்குமே ஒரே எஃபர்ட்டு தான் போட போகிறோம். ஓகே. ஸோ அதில் ஐ திங்க் டைம் ஸ்பேஸாக மேபி சீன் ஸ்பேஸாக கம்மியாக இருக்கலாமே தவிர ரெண்டுத்துக்கும் ஒரே ஒர்க் தான் போட போகிறோம். ஓகே. ஸோ கஷ்டம்னு எதுவும் இல்லை, பிடிச்சி தான் பண்ணுறோம் எல்லாத்தையுமே. இந்த இண்டஸ்ட்ரியே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேஷனேட்டான ஒரு இண்டஸ்ட்ரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு கஷ்டம்னு. ஓகே சார். சார் எனக்கு என்னென்னா நீங்கள் நிறைய படங்கள் வந்து உங்கள் பேர் சொல்கிற மாதிரி உங்கள் கேரக்டர் பேசுகிற மாதிரியான படங்கள் நிறைய பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு தாட் வந்து அப்போ இருந்ததா, என்னென்னா நம்ம வந்து இந்த படத்தை பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோ ஆகிடும்ல நம்ம அப்படின்ற ஒரு தாட் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கா சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வில்லன் ஹீரோயின் அதெல்லாம் தாண்டி ஒரு கேரக்டர் போய் மனசில் நிற்குதான்றது தான் மேட்டர்னு நினைக்கிறேன். அது ஹீரோவும் பண்ணாலுமே அந்த கேரக்டர் நின்னாதான், மனசில் நின்னாதான் அந்த ஹீரோவையும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு அது ஒரு டேர்ம் தான் நினைக்கிறேன். அது சினிமேட்டிக் இந்த இண்டஸ்ட்ரி டேர்ம்ஸ் தான் நினைக்கிறேன். அதை தாண்டி நம்ம பர்ஃபார்ம் பண்ணி அவங்க மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா எந்த ரோலாக இருந்தாலுமே ஓகே. ஓகே சார். சார் இந்த கேள்வி கேட்கலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு 10 விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களோட ஒரு சின்ன விமர்சனம் வந்து வெளியே வந்திருந்தது. ஸோ அந்த பேர் விஷயத்தில் வெளியே வந்து ப்ரொமோஷனுக்காக இதை பண்ணுறாங்களோ, ஸோ படம் வந்து இங்கே கோலிவுட் சினிமாவில் ஓடுறதுக்காக இந்த ஒரு விஷயத்த வந்து டாக்டிக்காக பண்ணுறாங்களோ நான் சொல்லலை சார். நிறைய இதுவில் வந்து வேர்டிங்ஸாக போட்டிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன சார்? அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நான் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நான் ஸ்டார்டிங்கில் அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. சரி, ஒரு 2 படம் 3 படம் போனதுக்கப்புறம் அதை வந்துட்டு அதுவாக வேனிஷ் ஆகிடும்னு நினச்சேன். பட் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு 2 months முன்னாடி ஒரு ரிலீஸ் இருந்துச்சு, நீலிரான்னு சொல்லிட்டு படம் நடிச்சிருந்தேன். அதோட ரிவ்யூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வரப்போ கூட இன்னும் அதை சேர்த்து தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே. என் பேர் அது கிடையாது, என் பேர் சனந்த் மட்டும்தான். ஸோ அது ஏன் எப்படி வந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அது இப்போவே ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சி தான் நான் அன்றைக்கி சொன்னேன். அதுக்கு அப்போவே கிளாரிஃபை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என் பேர் சனந்த்னு கூப்பிட்டா
I'll be happy. ஓகே, உண்மையாலுமே அந்த மாதிரி பேர் வந்து இல்லையா சார் பக்கத்துல? என் பேர் அது கிடையாது. இல்ல. ஓ இல்ல, அப்ப மீம் டெம்ப்ளேட்ல நிறைய தப்பான விஷயங்கள் வந்து அது மேபி ஆன்லைனில் இல்லை விக்கிபீடியாவில் வேறு யாருன்னா போட்டிருக்கலாங்களா, இல்லை கூகுளில் வேறு யாரும் எங்கேயாவது இருக்கான்னு தெரில. பட் நான் வேண்டுகோளாக கேட்டுக்கிட்டது ப்ரெஸ் கிட்ட, நீங்கள் எழுதுகிறப்போ என் பேர் சனந்த் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிட்டேன். ஓகே மேம், நீங்கள் இப்போ உங்களோட முதல் படத்தில் பார்த்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த லுக்கை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்பயுமே அந்த காலேஜ் பொண்ணு அந்த சாயல்லே இருக்கீங்க. ஸோ அதுக்கு அந்த பியூட்டி டிப்ஸ்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க ரெகுலராக? Pure heart வச்சிருக்கேன். I don't think negative thoughts. I don't have space for negativity in my body. And எல்லாம் சாப்பிடுவேன். Everything I do heartfully. இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க மேம், நீங்க வந்து சிஎம் சாரோட தங்கச்சியா, அவங்க கிட்ட பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? My God, I've been getting so many congratulations. அப்போ நான் சொல்வேன், ரொம்ப congratulate எல்லாம் பண்ணாதீங்க. Somebody is going to kidnap you and he won't even know. But see, I mean, we are very proud of him. Everybody is very happy. ஓகே மேம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இப்போ என்னென்னா டெபியூ வந்து சொல்லிட்டீங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் மேம்லாம் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வேறு லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் டஃப்பான அந்த சுச்சுவேஷன்லாம் வந்து செட்டில் அமைஞ்சுதா? இல்லை ஆக்சுவலி அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, எதனாலும் சொல்லுவாங்க. அவங்க இருக்க ஆக்சுவலி தைரியமாக இருந்துச்சு ஒரு பாயிண்டில். ஃபஸ்ட்டு போகும்போது பயமாக இருந்துச்சு, பட் அவங்க கூட பழனதுக்கப்புறம் ரொம்ப தைரியமாகவே அது அமைஞ்சிச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருந்தது. சார் எனக்கு என்னென்னா படத்தில் டூயல் ஹீரோயின் சப்ஜெக்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருந்தேன். என்னென்னா முன்னாடி டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து ஆடியோ லஞ்ச்லேயே வந்து சொல்லுவாங்க, 2 ஹீரோயின்ஸ் வந்து நாங்கள் வச்சுருந்தோம்ப்பா, பயங்கரமாக ஈகோ கிளாஷ்லாம் இருந்தது. ஸோ இப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து கிரிட்டிசமாகவே ஒரு படத்தை மீது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய 2 ஹீரோயின் 3 ஹீரோயின் போட்டு எடுக்க யோசிப்பாங்க. ஸோ வேணாமே, அந்த மாதிரி ஸ்கிரிப்டே வேணாம், ஆரம்பத்துலேயே நமக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுமே அப்படின்லாம் மாதிரி நிறைய குழப்பங்கள்லாம் போகும். உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அந்த ஒரு விஷயம்? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை டோட்டலி. ப்ளஸ் ஹீரோயின், ஹீரோ, டிஓபி அப்படிலாம் தாண்டி வி ஒர்க் அஸ் எ டீம். ஸோ அந்த டீம் இருந்ததால தான் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் டெலிவர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கவும் இல்லை. அது லைக் அது ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் தாட்டுன்னு நினைக்கிறேன். அது இப்போ அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ ட்ரெண்ட்ஸ் மாறிடுச்சு. எல்லாருக்குமே எல்லாரும் ஜெயிக்கணுன்றதான் விஷயமா இருக்கே தவிர்த்து வி வாண்ட் த ஃபிலிம் டு வின். அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணுறோம், ஒரு நல்ல படம் பண்ணணுன்ற இன்டென்ஷனோட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இருந்தே தவிர்த்து அந்த டீம் வைப் எப்பயுமே இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பிஹைண்ட் த கேமரா எப்படி இருக்குமோ பிஃபோர் த கேமராவும் அப்படியே தான் இருந்தது. ஸோ அவ்வளோ சேலஞ்சிங்காக இல்லை அவ்வளோ டஃப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஓகே சார், இந்த படம் முடிஞ்சு வெளியே வரும்போது நமக்கே ஹார்ட் பிரேக் ஆகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வெளில வருவோமா, இல்லை ஓகே இன்னும் நம்மளும் இந்த மாதிரிலாம் லவ் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற தோணுதலோட வெளில வருவோமா சார்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஓ ஒரு 2 பேரை லவ் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்துட்டு வர ஃபீலிங் எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேறு சில தாட்ஸும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அதை தாண்டி வெளியில் வரும்போது ஒரு உங்களுக்கு ஒரு நாஸ்டாலஜியாக இருக்கும். ஒரு எல்லாமே ஈக்குவல் மிக்ஸ் ஆஃப் ஆல் தி எமோஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். வெளில வரும்போது ஒரு சின்ன ஸ்மைலோட கண்டிப்பாக வெளில வரீங்க, நிறைய மெமரிஸோட வெளில வருவீங்க. ஓகே, நிறைய மெமரிஸோட. சார் உங்களுக்கு இந்த படத்து மூலியமாக கிடைச்ச மெமரிஸ்னால் என்ன சார் சொல்லுங்கள்? எனக்கு ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் அந்த லவ் எல்லாருமே லவ் தாண்டி தான் வந்திருப்போம். ஸோ இந்த படம் பண்ணுறப்போ நிறைய ரிலேட்டபிளான மெமரிஸ் எனக்கும் வந்துச்சு. ஓகே, ஸோ அது ஆடியன்ஸ் ஒரு சின்ன விஷயம் பகிர முடியுமா அந்த ரிலேட்டபிள்? பகிர வேணாம் நினைக்கிறேன். அதை தான் நாங்கள் படமாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, என்ன சொன்னாலும் கதை சொல்ல இல்லை, சிம்பிளர் மூமெண்ட்ஸ்ல இருந்தால் ஃபிலிம் பில்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சிம்பிள் மூமெண்ட்ஸை சொல்ல வேண்டாம்னு யோசிப்பேன். ஓகே ஓகே மேம், உங்களோட நீங்கள் இன்டர்வியூவில் இருக்கீங்கன்னா இவங்க பாட வைக்கலன்னா என்னை வந்து ஓட வச்சுருவாங்க இப்போ இருக்க கமெண்ட் செக்ஷனில், அப்படி ஒரு விஷயம். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, காலையிலேருந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 12 இன்டர்வியூஸும் கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், எனக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டு உங்கள்கிட்ட பாட்டு வாங்க முடியாது. நீங்கள் இது வரைக்கும் பாடாத பாட்டு இன்டர்வியூவில் என்ன சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடினீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். லிரிக்ஸ் தேடினேனோ என் ஜீவனே, தென்றலிலே மிதந்து வரும் தென்மலரே, நீ என் நாயகன் காதல் பாடகன், அன்பில் ஓடி இன்பம் கோடி என்றும் காணலாம் காதல் ஓவியம், பாடும் காவியம், தேன் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம், என்றும் ஆனந்தம் பேரின்பம் தெய்வீகம், ஓ காதல் ஓவியம்,
பாடும் காவியம். மேம் சீரியஸா செம்மையா இருக்கு. நான் இத்தனை நாள் வந்து டிவியில, யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நேர்ல கேட்கும்போது இன்னும் ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸா இருக்கு. என்னன்னா நீங்க காதலும் கடந்து போகும்னு படம் பண்ணீங்க, காதல் கூட கடந்து போயிடலாம் போல இருக்கு, உங்களை கடந்து போக முடியல, அப்படி ஒரு வாய்ஸ். சீரியஸா செம்மையா இருக்கு. நானும் பார்த்தா தானா வந்து விருது. ஸோ ஒரு சின்ன செக்மெண்ட், ஸோ சூப்பராக இருந்தது மேம். எனக்கு இன்னும் பாட்டுல இருந்தே வெளியே வர முடியல. ஒரு சின்ன செக்மெண்ட் என்னன்னா, நான் ஆளுக்கு ஒரு எமோஜ் வந்து காட்டுறேன். உங்க லைஃப்ல அந்த எமோஜ், அந்த எமோஜ்ல இருக்க ரியாக்ஷன் வந்து எப்ப நடந்தது? ஸோ ஏதாவது ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து ஷேர் பண்ணலாம். அது சரி. டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப சரி, சார் தான் வந்து ஹார்டின்னு படம் எடுத்திருக்காரு. அப்ப இவருக்கு தான் இந்த எமோஜ். இந்த எமோஜ் உங்க லைஃப்ல நடந்த மொமெண்ட். ஸோ சின்னதா ஏதாவது எந்த விஷயம் வேணாலும் இருக்கலாம். சின்ன விஷயம். அந்த தேவதை இல்லை அது நிறைய நடந்திருக்கு ப்ரோ. ஏதாவது ஒன்று சொல்லணும்னா ஆக்சுவலி எனக்கு காதலும் கடந்து அவங்க ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நான் கதை அவங்களுக்கு சொல்லிட்டேன், அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. நம்ம ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு ஆர்டிஸ்டோட திரும்ப ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஃபோட்டோ ஷூட் தான் கூப்பிட்டுருந்தோம். ஓகே. அப்போ வரும்போது மேபி அந்த எமோஜி சொல்லலாம். அது சூப்பர் சூப்பர் சார். மேம் உங்களுக்கு சேடா? சேட். அச்சோ, எல்லா நாளும் அப்படிதான் இன்னைக்கு கூட சேட் தான். இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேச வச்சுக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் இல்லை, பட் சரி மோஸ்ட் டேஸ் இப்படிதானே இருக்கு, இப்படிதானே எழுந்திருப்போம், ஐயோ அப்படிதான் இருக்கும். ஓகே. மேம் நிறைய சிரிச்சு பார்த்துருக்கோம். full கரைச்சவன். My God, I've gone through heartbreak about 5-6 years back. இல்ல 5-6 years back. 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி. Actually நான் அழுறது இல்ல. I didn't cry. அப்படியா? Yeah. அழுததே இல்லையா? No. Oh, I just realized it was not. சின்ன வயசுல கூட இல்ல இந்த விஷயம் because I mentioned actually I did not cry. அந்த பையன் அழுதாங்க. அந்த Obviously he would have cried. which guy? Your ex-boyfriend. Huh? இல்ல I didn't cry. I think I was more baffled by it. இதெல்லாம் சொல்ல மாட்டேன்னு நீங்க. இதுவா? இது வந்துட்டு நான் படம் ஷூட்டிங்கில் நடக்கிறப்ப இவங்க ரெண்டு பேர் மேலேயும் நிஜமாவே அந்த எமோஜி. ஏதாவது கேட்டா காலைல இருந்து பார்த்துட்டு இருக்கேன், படத்தை வச்சு எப்படி ப்ரொமோட் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம், நீங்கள் அழகாக பாடியிருந்தீங்க, சார் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாலும் எனக்கு வந்து நான் எப்பயுமே பொதுவாக வந்து இந்த கேள்வி வந்து டிஃப்ரெண்ட் ஆளுங்கிட்ட கேட்கறது உண்டு. என்னன்னா மேம் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறேன், படம் பண்ணுறது கஷ்டமா, படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறது கஷ்டமா? ப்ரொமோஷன் பண்றது கஷ்டம். ஏன்? எஸ், தெரியல. நீங்க சொல்லுங்க. ப்ரொமோஷன் பண்ணுறது தான் கஷ்டம் நினைக்கிறேன். ப்ரொமோஷன் படத்துக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஓகே. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அது எல்லாம் அந்த அண்ட் கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஓகே. யோசிக்கணும் கொஞ்சம். ஓகே மேம். ஸோ ஆர்டின் இந்த படத்துக்கு ஆடியன்ஸாக நாங்கள் எதனால் போய் பார்க்கணும்? ஹார்ட்டின் நாங்கள் முழு மனதோட ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக ஒரு படத்தை எடுத்திருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு ஸ்பெஷல் ஃபிலிமாக எங்களுக்கு மட்டும் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஜூன் 26 தியேட்டரில் ஹார்ட்டின் ரிலீஸ் ஆகுது. படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஸ்மைலோட நீங்கள் உங்கள் மூஞ்சியில் ஒரு ஸ்மைல் கண்டிப்பாக இருக்கும். படம் முடிச்சுட்டு வெளில வரப்போ இந்த 3 கேரக்டர்ஸை நீங்கள் அதை வீட்டுக்கு கொண்டு போவீங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ ஹார்ட்டின் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய பிரியோ டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். நன்றி. நன்றி.